ஆதியே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. இன்னைக்கு நம்ம காற்றை பற்றி பார்க்க போகிறோம். காற்றை குறைக்கக்கூடிய வாயு முத்திரை எப்படி செய்கிறது, அதனால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குது, எப்படி இந்த முத்திரை வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம உடம்புல காற்று அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அங்கங்க வாயு பிடிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். வாயு குத்தல், வாயு பிடிப்பு, அதே நேரத்துல கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய வயிற்று வலி. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம எடுக்கிற உணவு. அந்த உணவு சரியா செரிக்காம இருக்குது. அந்த செரிக்காத உணவு புளிப்பாக மாறி நம்ம உடம்புல காற்று அதிகமாகுது. அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். 4 ஸ்டெப்ஸ்ல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? ஆள்காட்டி விரல மடக்கி கட்டை விரலோட அடி ரேகையை தொட்டுறோம். 2வது ஸ்டெப் கட்டை விரலால ஆள்காட்டி விரலை அழுத்தி பிடிக்கிறோம். 3வது ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? இந்த ஆள்காட்டி விரல்ல ஒரு பேஸ் உண்டாகுது இல்லையா, அந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி டைட்டா பிடிச்சுக்கிறோம். 4வதா உள்ளங்கை மேல் நோக்கின நிலையில மடியில வச்சுக்க போறோம். நன்றி, வணக்கம்.